வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 26 நாட்களே வாக்குப்பதிவுக்கு இருக்கிற சூழல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்தை தொடங்கி விறுவிறுன்னு போயிட்டு இருக்காரு. போற இடங்கள்ல எல்லாமே பாஜகவை, குறிப்பா ஒன்றிய அரசை, பிரதமர் மோடி மீது கடுமையான விமர்சனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து முன்வச்சிட்டே இருக்காரு. பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் இந்தியா என்ற கூட்டாட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, மீண்டும் மோடி பிரதமரானால் அது தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசினது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் தன்னுடைய கட்சி, அதே போல் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் ஒரே மேடையில் வச்சு அறிமுகம் செஞ்சுருக்காரு. அவர் தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புது கோஷத்தை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுப்புறாரு. திருச்சி கூட்டத்தில் பேசின பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக மேலே கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்களே தவிர பாஜகவை எந்த இடத்துலையும் பிரேமலதா விமர்சனம் செய்யவே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கலாம். 4 முனை போட்டியாக இருக்குது. களம் யாருக்கு சாதகமாக இருக்குது, யாரோட பிரச்சாரம் அப்படிங்கிறது மக்களை கவரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்க. விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சூர்யா வெற்றி கொண்டான், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஸ்ரீகாந்த் காரனேஷ், வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், இவர்களோடு திராவிட இயக்க பேச்சாளர் வல்லம் பசீர், இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் CS கோட்டீஸ்வரனும் இணைய இருக்கார். நான் வல்லம் பசீர்கிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் பேசின பேச்சுக்களையும் கேட்டிருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமியும் கூட கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத ஒரு பக்கம் தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதான் முதலமைச்சர் சொன்னது அப்படிங்கிறது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. எப்படி இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க? முதலமைச்சர் இன்று அந்த கருத்தை சொல்லி இருந்தால் ஆச்சரியத்திற்குரிய கருத்தாக அதை பார்க்கலாம். முதலமைச்சர் ஏறக்குறைய 5 ஆண்டு காலமாக இதே கருத்தை தான் சொல்லி வந்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் போதும் அவர் எப்படியெல்லாம் மாநிலங்களை ஒடுக்கினார் என்கின்ற செய்தியை தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை முதலமைச்சருக்கு உண்டு. எனவே அந்த அடிப்படையில் அவருடைய கருத்து என்பது புதிய கருத்தாக நான் பார்க்கவில்லை. ஆனால் திடீரென எடப்பாடி பழனிசாமி இப்போது மாநில உரிமைக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுவதை கண்டித்து பேசியிருப்பது என்பது, இவ்வளவு நாட்கள் எடப்பாடி பழனிசாமி உறக்கத்தில் இருந்தாரா, இப்போதுதான் உறக்கத்தை கலைத்திருக்கிறாரா என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. காரணம், இங்கே ஆளுநரை வைத்துக் கொண்டு ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்த போது ஒரு வார்த்தை கூட பேச முடியாத பழனிசாமி தான் இப்போது திடீரென மாநில உரிமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நகைப்பிற்குரிய அந்த சமயங்கள்ல கூட்டணியில இருந்தாங்க, பேசல. இப்ப கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டாங்க, தனியா ஒரு அணியும் அமைச்சு களங்காண்றாங்க. இப்ப பேசித்தானே ஆகணும், அப்படி எடுத்துக்கலாமா? சார், ஏற்கனவே கூட்டணியில் இருந்தார்கள் என்பது சரி. கூட்டணி தர்மத்திற்காக வாய் மூடி மௌனியாக இருந்தார்கள். அதனால்தான் CAA என்ற கொடுங்கோல் சட்டங்களை எல்லாம் ஆதரித்ததாக எடப்பாடி பழனிசாமி நியாயப்படுத்தி பேசினார். ஆனால் கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்து எத்தனை நாட்கள் ஆகிறது? ஸ்ரீகாந்த், உங்ககிட்ட தான் நான், அதாவது இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல அதிமுக 2 கட்சிகளுமே பாஜக மேலே கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வச்சிட்டே இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2 கூட்டங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்பவே தீவிரப்படுத்தியிருக்காரு. எப்படி பார்க்குது பாஜக இதை? அதாவது பாஜகவின் வளர்ச்சி இது காட்டுது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றே இல்லை என்று சொல்லப்பட்ட திராவிட சார்பு இயக்கங்கள் மட்டும்தான் இங்கே ஆட்சி நடத்த முடியும், திராவிட சித்தாந்தம் இல்லாத இயக்கங்கள் இங்கே நுழையவே முடியாதுங்கிற எண்ணம் மாறி இந்த 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து எதிர்க்கக்கூடிய நிலைக்கு பாஜக உயர்ந்திருக்கிறது. இது ஒரு உண்மை, யாருமே மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கி நீங்களே சொல்கிறீங்க அதிமுகவும் திட்டுறாங்க, திமுகவும் திட்டுறாங்கன்னா, அப்போ என்னென்னா அவங்க 2 பேருக்குமே ஒரு அச்சம் இருக்குது. ஒரு புதிய சித்தாந்தம், ஒரு புதிய சிந்தனை, ஒரு மக்களின் எண்ண ஓட்டம் இங்கே விதை ஊன்றி விருட்சமாக வளர்ந்து விட்டதுங்கிற அச்சம் காரணமாக 2 பேரும் எதிர்க்கிறாங்கிறது யாருமே மறுக்க முடியல. நான் இதில் கொஞ்சம் மாறுபடுறேன். என்னென்னா, ஒரு ஆபத்து, நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருது, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் எதிர்க்கிறாங்க, அப்படி எடுத்துக்க கூடாதா? அப்படி அது உங்களுடைய இல்லை நீங்கள் உங்கள் பார்வையை சொன்னீங்க, நான் கேட்குறேன். கண்டிப்பாக உங்கள் பார்வைக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியது அவசியம். இது அப்படி ஒரு நீங்கள் சொல்கிற அளவுக்கு அது ஒரு தவறான கண்ணோட்டமாக இருந்தால் மக்கள் எழுச்சியும் மக்கள்
ஆதரவும் கிடைக்காது. மக்கள் எழுச்சியும் மக்கள் ஆதரவும் இல்லாத சித்தாந்தங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தால் இந்த ரெண்டு கட்சியும் எங்களை திட்ட போறதில்லை. அதனால இப்ப மக்கள் ஆதரவுடன் ஒரு சித்தாந்தம் வளரும் போதுதான் அவங்களுக்கு ஒரு அச்சம் வருது. மக்கள் என்றைக்குமே நீங்க சொல்ற ஒரு தவறான எண்ணமோ, இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம தமிழக மக்களுக்கு இதுவரை இருந்த எண்ணம்னா, எப்பா நான் சொல்ல விரும்பல, இந்த கவர்மெண்ட் அப்பா காசு கொடுத்தா வேலை ஆயிடும், நம்ம வேலை நடந்துடும் சொல்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ஊழல் இங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவமா இருந்தது, எனக்கு வேலை ஆனா சரி அப்படின்னு. ஆனா இன்றைக்கு ஊழலை எதிர்த்து ஒரு போலீஸ்காரர் வந்திருக்காரு, அவர் நான் எல்லா கொள்ளையும் கண்டுபிடிக்க போறேங்கிறார். அதனால மக்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்ன, ஒரு திருட்டை கண்டுபிடிக்க ஒரு போலீஸ் வந்த மாதிரி திருடம் போலீஸ் விளையாட்டு ஆகிப்போச்சு இந்த தேர்தல். அதனால அவர் ஊழலுக்கு மாற்றாக மக்கள் நலத்திட்டங்கள் நடக்கும் கொள்ளைகளை தடுப்பதற்காக வந்திருக்கு. 10 ஆண்டு காலம் மோடிஜி எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை தந்ததுனால மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சவாலே விடுறாரு பிரதமர் மோடிக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு என்ன நீங்க கொண்டு வந்தீங்க, இதை என்னோட சவாலாவே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாம் பேசுறாரு. இதுக்கு ஒரே ஒரு நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது இன்றைக்கு எத்தனை ஒட்டுமொத்தமாவே ஒரு கட்சி திமுகவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே கட்சிக்கு வருதுன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்காக வச்சுக்கிட்டா கூட எந்த ஒரு தனி கட்சியும் இங்கே 39 எம்பிக்களுக்கு மேல கொண்டு போக முடியாது. 39 எம்பிக்களும் இருக்கும் ஒரு கட்சி அது மட்டுமே உங்க திமுக அறிக்கையில சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி விட முடியுமா? இப்ப கூட பேசின அந்த பத்திரிகையாளர் கொடுங்கோன்மை சட்டம் CAAங்கிறாங்க. அதை நாங்க தடுத்து நிறுத்திடுவோம், நீட்டுக்கு தமிழ்நாட்டில் விலக்கு கொடுத்துருவோம், இது மாதிரி மத்திய அரசின் திட்டங்களை எல்லாம் நாங்க நிறுத்திடுவோம், தடுத்துருவோம், தேசிய கல்விக் கொள்கைகளை நாங்க வரவிட மாட்டோம்ன்றதெல்லாம் நடக்கக்கூடிய தத்துவங்களை படிச்சவங்க யாருக்குமே புரியாது. இந்தியா கூட்டணி மறுபடியும் ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைச்சதுன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. எந்த வாய்ப்புமே இல்லை என்பது உலகத்துக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அது உங்க நம்பிக்கை இல்ல அத்தனை பத்திரிகைகள் நடத்த ஊடகங்கள்லயும் என்ன சொல்றாங்க, பாஜகவுக்கு கவலையே 400 தாண்ட போறோமா இல்லையாங்கிறது தான். அடுத்த ஆட்சி அமைக்க போறது மோடி அவர்கள் தாங்கிறதுல உறுதியா இருக்காங்க. தமிழகத்துல பாஜக எத்தனை இடங்களை பெறப்போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. என்ன சார் கணக்கு? நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சதுதான், திரும்பின பக்கமெல்லாம் தமிழ்நாட்டில் 8 இடங்கள்ல பாஜக கன்ஃபார்மா ஜெயிக்கும்னு சொல்லிட்டு பாஜக நண்பர்கள் யாரை சந்திச்சாலும் சொல்றாங்க. அது என்ன கணக்கு 8? அது கணக்கு நாங்க எங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா நாங்க 39 ஜெயிப்போம். அது 8 ஏன் சொல்றாங்கன்னா 8ஆம் நம்பர் சனிக்குரிய நம்பர். தமிழகத்தை பிடிச்ச சனி அகல போகுது அப்படிங்கிறதுக்காக 8ஆம் நம்பர் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 8 போகுது இனிமே 39 ஜெயிச்சு பாஜகல இருந்து ஒரு எம்பி ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு அமைச்சருக்கு சமமாக செயல்படுவார்கள். பாஜகவின் ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு மத்திய அமைச்சருக்கு இணையாக தமிழகத்துக்கு நன்மைகளை கொண்டு கொட்டுவார்கள். ஏன்னா மத்தியில் அவங்க தான் ஆட்சியில் இருக்க போறாங்க. நீங்களே சொல்லுங்க, 10 வருஷமா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல, என்ன செஞ்சீங்க? காரணம் என்னன்னா திமுகவும் அதிமுகவும் சவால் விடுறாரு ஸ்டாலின், சவால் விட்டு கேக்குறாரு. அது காரணம் என்னன்னா 38 பேரை அதிமுக வச்சிருந்தாங்க. நாங்க வந்தா இனிமேல் வந்தா செய்யறோம், யாராவது ஜெயிச்சு வந்தா செய்யறோம். 39 பேர் வச்சிருந்தீங்களே, என்ன செஞ்சீங்க? சரி, அதிமுக அதுக்கு முன்னாடி 38 பேர் வச்சிருந்தாங்க. 14ல என்ன செஞ்சாங்க? அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அழகா போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். பாராளுமன்றத்துக்கு அவங்களால பேச மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, தொகுதிக்கு நன்மைகள் செய்ய முடியாது. நிவாரண நிதியிலேருந்து ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டடம் கட்டுவாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். மற்றபடி தொலைநோக்கு சிந்தனை. நீங்க காமராஜர் காலத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, எத்தனை அடுத்தடுத்து பேசலாம். நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன் எல்லார்ட்டையும். சூர்யா, அந்த 8ங்கிற டார்கெட் பாஜக அந்த 8 எப்படி பாக்குறீங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க ஜெயிச்சு வந்தா ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு மினிஸ்டர் மாதிரி செயல்படுவாங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க அப்படின்றாரு ஸ்ரீகாந்த். எப்படி பாக்குது திமுக இதை? எனக்கு தெரிஞ்சு 7.5 சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி அவரே ஓப்பனில் சொன்னார் பாருங்க, 8ங்கிறது ஒரு சனி மாதிரி அப்படின்னு அவரே சொன்னார். அப்போ முடிவு எடுத்துக்க வேண்டியதான். 8 பேர் நாங்கள் உறுதியாக ஜெயிச்சுருவோங்க, 8ஆம் நம்பர் ஒரு சனிங்கன்னு அவர் தான் சொன்னாருங்க, நான் சொல்லலைங்க. ஏன்னா எனக்கு அது மேலாம் நம்பிக்கை இல்லை. அவர் சொன்ன பிறகு ஒரு நம்பிக்கையோட வருதுங்க. என்னன்னு கேட்டால், ஐயோ தமிழக மக்களே உஷாராக இருங்க, சனி வருதுன்னு அவர் வாயாலேயே சொல்கிறாரு. சனி பிடிச்சா அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த கணக்கில் கூட அவர் சொல்லிடுறான். ஆனால் அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்று இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ நாங்கள் எப்படி வந்துட்டோம் பார்த்தீங்களான்னாரு. எங்கே வந்தீங்கன்னு தான் கேட்குறேன். எங்கே வந்திருக்கீங்க? எங்கேயோ வந்துட்டோம் நீங்களே, எங்கே வந்தீங்க? அதை விட பெரிய கொடுமை, ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டார். நீங்களே
ஊழலை பிடிக்கிறதுக்கு தான் சார் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும். அவன் வேலைக்கு போகிறதே ஊழலை தடுக்கிறதுக்கு, லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு, நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் போலீஸ் வேலைக்கு போகிறான். அவர் அதில் ருசி பார்த்துட்டாரு. ஐயோயோ என்னடா அது, நம்ம மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்குகிறோம், இவனும் இவ்வளோ போடுன்னு போட்டிருக்கு இந்த பிஜேபியில், நம்ம கூட இருந்துக்கிட்டே இவ்வளோ தெரியுது, அதனால் நம்ம பிஜேபிக்கே ஐக்கியம் ஆயிட்டோம்னா நமக்கு எதுக்கு தொந்தரவு, மொத்தமாக போட்டு போடுவோண்டான்னு அவர் ருசி கண்ட பூனை சார். அது ஊழலில் ஊறி ருசி கண்டதுனால அது கரெக்டான இடத்துல போய் இப்போ பக்குவமாக உட்காந்துருச்சு. ஆட்சியில் இல்லை, மறந்துட்டு பக்குவமாக உட்காந்துருச்சு சார். சார் மோடி ஆட்சி சார் இல்லை சார், அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். 10 ஆண்டுகள் இல்லை, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார். எந்த பொறுப்பில் இருந்தார் சார்? சார் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார். கர்நாடகத்தில் பொறுப்பில் இருந்தவர் ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். கூட்டிகிட்டு வந்தது மோடி சார், அமித்ஷா சார். அதனால் அவர் தெளிவாக தான் சார் வந்திருக்காரு. ருசி கண்ட பூனை சென்ட்ரலை தான் நோக்கி போகுது, இப்போ கூட அங்கே தான் போயிட்டுருக்கு. அதனால் அவர் தெளிவாக தான் இருக்கார். என்னவோ மாற்றுங்கிறீங்களே, என்னத்தை நீங்கள் மாற்றிட்டீங்க, உங்கள் என்னத்தை சாதிச்சிட்டீங்க தெளிவாக தான் நம்ம எங்கள் முதலமைச்சர் சொல்கிறார். 50 ஆண்டு காலம், இப்போ 39 எம்பி போய் என்ன பண்ணீங்களேங்கிறீங்களே, இனி என்ன செய்ய போகிறோம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அங்கே போகிறோம். உங்களை மாற்றினா தான் ஏதாவது செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில் தான் மக்கள்கிட்ட நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரமே. நான் பிரதமர் எங்கள் சீஃப் மினிஸ்டர் ஓப்பனில் தானே தெளிவாக சொல்கிறார். 50 ஆண்டு காலம் அவர் சர்வீஸுக்கு விபி சிங்கிலேருந்து இந்திரா காந்தி காலத்துலேருந்து இப்படியே கொண்டுட்டு வந்தது. இப்படி வந்த ஒரு தலைவன் இன்றைக்கி தெளிவாக நாட்டு மக்கள்கிட்ட போய் இந்தியாவு கூட்டணிக்கு அஸ்திவாரம் போட்டுட்டு உங்களை இங்கே உட்கார்ந்த இடத்துல மிரட்டி இன்றைக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டோம். பொது வேட்பாளர் போடுற இடத்துல அந்த அளவுக்கு வந்துட்டோம்னா அவர் தான் சொல்கிறாரு, ஒரே ஒரு ஓட்டு போட்டின்னா மாநில உரிமைக்கு நீ வேட்டு வைக்கிறேன்னு அர்த்தம். என்ன மாற்று வருது? மாநில உரிமையை கேட்டுதாயா போராடுறோம். நீ ஓட்டு போட்டுட்டன்னா மாநிலத்தையே காணான்னு போராடுவோம் அப்படின்னு ஓப்பனில் பேசுகிறார். இது எல்லாம் தெளிவாக சொல்கிறாரு. அடித்தட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார். 3 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு நீ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மக்களை பார்த்து துணிச்சலாக கேட்குறாரு. எங்கள் மோடி எங்கே வந்து நல்லா இருக்கீங்களா, நான் கொடுத்ததெல்லாம் உங்கள்கிட்ட பத்திரமா இருக்கான்னு கேட்க வேண்டியதானே. எடப்பாடி வேறு அது கிண்டல் பண்ணுறார். என்னன்னா நாங்கள் நல்லா இல்லைன்னாரு. அவரை யாரும் கேட்கலீங்க, அவரை சொந்த கட்சிக்காரனே கேட்டதில்லை நீ நல்லா இருக்கியான்னு. அது வேற விஷயம், அதுக்குள்ளே போகணும். இல்லை, இப்போ அவரும் கொஞ்சம் தீவிரமாக எதிர்க்கிற மாதிரி தெரியுது பாஜகவை. அது இப்போ பாஜகவை எதிர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா பகலில் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போன்றாரு. அது ஒற்றை விரலால் ஓங்கி எதை அடித்தாருங்கிறதான் கேள்வி. ஒற்றை விரலால் அங்கே எல்லாத்தையும் ஓட்ட போட்டுட்டு அதில் வர கட்டிங் எல்லாம் மொத்தமாக சேர்த்து அடிச்சிட்டாரு. இப்போ அதை மாதிரி தான் அவர் திரும்பி கேட்பார். அவருக்கு மாநில உரிமையினால என்னன்னு தெரியாதுங்க. அவருக்கு என்னங்க தெரியும்? மாநில உரிமைனா ஆளுநரை ஏற்று ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியதானே. இவனுக்கு தப்பாக பண்ணுற கூட அட்வைசர் நல்ல ஆளை வச்சுருக்கியா இல்லை 4 சாமியாரை வச்சுருக்கியா? நாடே சிரிக்குது. எங்கள் ஆளுநர், எனக்கே வெக்கமாக இருக்குது பேச. இந்தியாவே காரி துப்புறானுவான். யார் மேலே? எங்கள் ஆளுநர் மேலே. நான் துப்புலைங்க, எங்கள் ஆளுநர் மேலே இந்தியாவே துப்புது, சுப்ரீம் கோர்ட்டு துப்புது, கூப்பிட்டு வச்சு 2 அறை அறையுது. எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. அப்ப எனக்கே வெக்கமா இருக்குன்னா எங்க ஆளுநர் மேல எங்க ஆளுநருக்கு எப்படி இருக்கும்? நம்ம அமைச்சர் மேல துப்புச்சுனா இருங்க வரேன். எங்க துப்புச்சுன்னு சொல்லுங்க. இப்ப தூக்குனது உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு அமைச்சரை தொட்டு பார்த்தீங்க, அடுத்த நிமிஷம் என்னாச்சு? திமுகவோட வரலாறு சார். யார் கக்குறாங்களோ கக்குறவங்களே நக்க விட்டு பார்த்த கட்சி திமுக. அந்த மாதிரி நீங்க பகல்ல வந்து நீக்குனீங்க, பாதி சாமத்தில் திரும்பி சேர்த்தீங்க. யாருங்க மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டது? சுப்ரீம் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டது யாரு? எடப்பாடிக்கு ஏதாவது தெரியுமா சார்? அவர் தான் ஓப்பனாக சொல்லிட்டாரு, சுண்டு விரலில் ஏதாவது அடிப்போம் போடுவோன்றாரு. என்ன அங்கே தான் சிஏஏக்கு ஒரு சுண்டு விரலில் ஓட்ட போட்டிங்க, கட்டிங்க வாங்கிட்டு கரெக்டாக அங்கே வந்து படுத்துட்டீங்க. மீண்டும் விட்டா அதையே செய்வேங்கிறீங்க. பகலில் ஒரு வேஷம், பாதி சாமத்தில் ஒரு வேஷம். அந்த கட்சிக்கு ஊர்ன ஒன்று. இவராக கேட்குற என்ன கொள்கை சித்தாந்தங்கிறீங்களே, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் துணிச்சலாக கட்சி நடத்துறீங்க, நடந்து போகிறீங்க? இதுதான் எங்களோட கேள்வி. மதவெறிய இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவர் கேட்டதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே சித்தாந்தம் இருக்கு பாருங்க சார்னாரு. என்னங்க சித்தாந்தம்? எது? மதவெறியை தூண்டுறது, மொழியை அழிக்கிறது, சாதி ரீதியாக சண்டையை உருவாக்குறது, பிடிக்காத ஆளுநரை, பிடிக்காத மாநிலத்துக்கு ஒரு ஆளுநரை போட்டு நீங்க ஆள நினைக்கிறது. இதுக்கு பேர் ஒரு சித்தாந்தம். இல்ல இதுக்கு ஒரு இது ஒரு எத்தனை வருஷம் ஜாதி ஒழிப்பீங்க? இல்ல இது ஒரு குழப்பம். மொழியை வளர்ப்பீங்க. நீங்க ஒழிச்சிட்டீங்களா? என்ன ஜாதி நீங்க ஒழிச்சிட்டீங்களா? நாங்க ஜாதியே கிடையாது. எங்களுக்கு நாங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சட்டம் கொண்டு வந்துட்டோம். நான் இத சொல்லவே சொல்லாதீங்க. சட்டமே கொண்டு வந்துட்டோம். அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. நாங்க சட்டம் கொண்டு வந்துட்டோம். ஆமாண்ணா. சார் சமூக நீதி அத்தனை ஜாதியும் ஒண்ணா குடியிருக்கலாம்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். நாட்டில் நாங்கள் எல்லாத்தையும் ஒற்றுமையாக வச்சுருக்கோம்.
இந்த மதவெறி வந்த பிறகுதான் சார் இப்ப தமிழ்நாட்டில் கலவரம் வருது. சரி, நம்ம அதை அடுத்து பேசலாம். அக்னீஸ்வரன் நீங்க சொன்னதுக்கு இல்ல நீங்க சொன்னதுக்கு அக்னீஸ்வரன் பதில் வாங்கினா, அக்னீஸ்வரன் வந்து எடப்பாடி பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, திருச்சியில் பேசும்போதே குறிப்பிடுறாரு, தமிழ்நாட்டில் 3 பிரதான கட்சிகள் இருந்தாலுமே கூட போட்டிங்கிறது திமுக அதிமுக இடையே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணல. அதே கூட்டத்தில் பேசின பிரேமலதா அவங்க என்ன ஒரு படி மேலே போய் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்களே தவிர பாஜக மேலே எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கல. இன்னமும் இவங்க சொல்கிற மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி கள்ள கூட்டணி கள்ள உறவுங்கிறது இன்னும் தொடருதா? அதாவது கள்ள கூட்டணியா நல்ல கூட்டணியா அப்படின்றத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 10 ஆண்டு காலம் மோடி எதிர்ப்பை சொல்லி சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்கு. 10 ஆண்டு காலம் பாஜகவை எதிர்த்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ கடந்த 3 ஆண்டு காலமாக அதிமுகவை எதிர்க்கிறார். ஆக எதிர்ப்பது மட்டும்தான் ஆளுங்கட்சியினுடைய கொள்கையாகவே வச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டான் பட்டியலிடுவார், நாங்கள் இதை இது பண்ணோம், மேகதாது பிரச்சனையை நாங்கள் தடுத்துட்டோமா, அதுக்கு பதில் இருக்காது. நாங்கள் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்தோம், காலை சிற்றுண்டி ஆரம்பித்தோம், இதைத்தான் சொல்கிறாங்களே ஒழிய மக்களுக்கு என்ன ஆச்சு, சொத்து வரியை உயர்த்தணும், மின்சார கட்டணத்தை உயர்த்தணும், மாநில உரிமைகளை மேகதாதுல தடுத்து நிறுத்துவோம் என்று எதுவும் சொல்றதில்லை. மோடி எதிர்ப்பு, தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்ப்பு, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்ப்பரிக்கமான கொள்கையாக வச்சிருக்கிறாங்க. இது ஒன்று. அண்ணன் இவர் நம்ம கருணேஷ் அவர்கள் சார் பேசும்போது சொல்கிறாரு, ஒரு திருடன் வந்து பல ஆண்டுகால ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க, இந்த அதிமுக திமுகலாம் வந்து திருடர்கள் போல, அதை வந்து ஒரு போலீஸ் கண்டுபிடிக்க வந்திருக்காரு. நான் கேட்குறேன், இந்த நிலைப்பாடே உங்களுக்கு வந்து வெளியில் சொன்னால் மக்கள் என்ன சார் நினைப்பாங்க? நீங்கள் போலீஸை ரிசைன் பண்ணிவிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு நீங்கள் அரசியல்வாதி சார். இப்போது ஒரு கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர், ஆனால் மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா இடத்துலையும் அந்த போலீஸ்காரர், நான் வந்து எல்லா போலீஸும் சொல்லலைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் இந்தியாவில் இருக்கிற போலீஸ் எல்லாம் சொல்லல, சொன்னது அரசியல் கட்சிக்கு வந்த போலீஸை தான் சொல்றேன். அண்ணாமலையோட உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம், அந்த மீனிங்ல அவர் சொல்ல வராரு. நான் அதை இல்லைன்னு சொல்லல. அப்படின்னா அந்த போலீஸ் இலாக்காவை ரிசைன் பண்ணிருக்க கூடாது, விஆர்எஸ் கொடுத்திருக்க கூடாது. இது போலீஸ் ரத்தம், 60 ஆண்டு காலம் பணியாற்றும், அப்புறம் டிஜிபி ஆக மாறும், அப்படி இல்ல சொல்லிருக்கணும். ஆக அந்த போலீஸ் ரத்தம் அங்க விஆர்எஸ் கொடுத்துருச்சு, இங்க அரசியல்வாதியா வந்ததற்கு பிறகு அது போலீஸ்னு சொல்லிக்கிறாங்க. இதுல எது முரண்பாடுன்னு தெரியல. இல்ல விளக்கம் நீங்க அடுத்து சொல்லுங்க. நீங்க எனக்கு சொல்லுங்க. இல்ல வேணாம் வேணாம் வேணாம், இது சூடா கொடுக்குறீங்க, இது என்ன இதுவா? அதெல்லாம் நல்லா இருக்கும். நான் இப்ப நல்லா இல்ல வேணாம் எனக்கு. இப்ப நான் கேக்குறது சூடா சொல்றாராமே, சூடா கொடுக்குறாராமே. நீங்க இப்ப கேக்குறீங்க இல்லையா? ஏன்னா காவல்துறையில பணியில இருக்கிறப்ப இப்ப தமிழக காவல்துறை எப்படி பாஜக ட்வீட் போடுறவங்களை மட்டும் பிடிக்கிறதுக்காக ஒரு காவல்துறை செயல்படுது பாருங்க. பாவம், அவங்களுக்கு மற்ற வேலையெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. அந்த மாதிரி காவல்துறை சிறுமைப்பட்டு விடும், ஆளும் கட்சிக்குள்ள அடங்கிவிடும். ஆனா இன்னைக்கு பொது வெளியில மக்களின் காவலனாக அவர் நிக்கிறார் பாருங்க, அன்னைக்கு உண்மையான திருடர்களை பிடிப்பாங்க. அதனாலதான் ஊழல் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்திருக்காரு. ஆவின்லையா ஊழல் முன்னாடி தடுத்திருக்காரு. மக்களின் காவலனாக நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று சட்டை அப்படி காலரை அப்படி தூக்கி விட்டுட்டு பேசிய நீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ஏன் ஓடி ஒளிஞ்சீங்க? ஏன் இப்ப மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? இப்ப இவங்களை பொறுத்தளவுல நீங்க மக்களின் காவலனாக இருப்பதை விட அரசாங்கத்தினுடைய கொள்ளைகளை நீங்கள் தேக்க முடியுமா? 6000 கோடி தேர்தல் பத்திரத்தில் வாங்குனீங்களே சார், அதை சொல்ல முடியுமா சார்? நான் கேட்கிறேன், நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கல்ல, அதிமுக 33 நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அந்த அதிமுக கட்சி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான், சில மாற்றங்களை அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் நான் இப்ப கேட்பது, இந்த கோயம்புத்தூர்ல மட்டும் ரோடு ஷோ நடத்துறீங்களே, அதே மாதிரி மிக்ஸாம் புயலப்ப சென்னையில் ஒரு போட்டு ஷோ நடத்திருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓட்ட குத்தி போட்டிருப்பாங்க. அப்போ நாங்க வந்து பேரிடர் அறிவிக்க மாட்டோம், பணம் தர மாட்டோம், தேர்தல் பத்திரத்தில் இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் சொன்னா கூட கொட்டு வாங்குறோம், இவ்வளவு பண்ணிட்டு சார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, திமுக 39 நாடாளுமன்ற உறுப்பினர், அதுக்கு அவர் பேசுவாரு, அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்களே 38 பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. நான் மீண்டும் இந்த சன் டிவி வாயிலாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் நாட்டினுடைய பிரதமருக்கும் அண்ணன் கருணேஷ் அவர்கள் கேட்கிறேன், 303 நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்திருந்தீங்களே, என்ன செஞ்சீங்க இந்தியாவுக்கு? நல்ல கேள்வி. கேஸ் விலையை குறைச்சீங்களா? காஷ்மீரை வந்து சட்டமன்ற தேர்தல் நடத்துனீங்களா?
எதுவுமே நடத்தல. நீங்க கேட்கலாமா 303 39 பார்த்து? கோட்டீஸ்வரனோட பார்வையை கேட்டுருவோம். கோட்டீஸ்வரன் சார், பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க, வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டாங்க, தொகுதி பங்கீடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி 26 நாட்கள் தான் இருக்குது. இந்த பிரச்சார ஸ்டைல் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க? யாரோட பிரச்சாரம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது? உங்களோட பார்வை என்ன இதில்? பிரச்சாரம்னு பார்க்கும்போது ஐயா திரு அண்ணாமலையோட பிரச்சாரம் தான் நல்லா போயிட்டுருக்கு. இன்னைக்கு காலைல கூட அவரோட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் பார்த்தோம். பங்காளிங்கள்லாம் ஒன்றாயிடுவாங்க, இந்த பங்காளிங்கள்லாம் ஏப்ரல் 10க்கு மேலே ஒன்றாவாங்க, இதுமேல் தான் இருக்குது, இவங்கெல்லாம் ஊழல் கட்சி, இவங்க வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி மாதிரி கிடையாது, மக்களை வந்து காப்பாற்ற போகிறோம், நாங்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஓகே, அந்த பிரச்சாரத்தை வரவேற்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஜனவரி 11, 2023 இந்த தேதியெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணன் வந்து பாஜகலேருந்து வந்திருக்கிறாரு, சார் வந்து இதுக்கு பதில் சொல்வார்னு நினைக்கிறேன். ஜனவரி 11, 2023 அங்கே இருக்கக்கூடிய போராட்டம் இருந்தது கோயம்புத்தூரில். யாருன்னா வியாபாரிங்க போராட்டம் பண்ணி எங்களால் வரி கட்ட முடியல ஜிஎஸ்டி அப்படின்னாங்க. அப்புறம் February 16 இது இந்த வருஷம், இது அதே மாதிரி இதுக்கு 3 வருஷம் 2 தேதியிலுமே February மாதத்தில் திருப்பூர் கோயம்புத்தூர்லலாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன் லீடர்ஸு, பொதுமக்கள், ட்ரேடர்ஸு அப்பயும் வந்து ஜிஎஸ்டிலாம் வரியெல்லாம் இவ்வளோ கட்ட முடியல அப்படின்னாங்க. அப்புறம் ஜூலை 2017 ஆரம்ப கட்டத்தில் வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த சானிட்டரி நாப்கின்க்கு வந்து 12-18% ஜிஎஸ்டி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வாங்கி திருப்பி பிரதமர் அலுவலகத்துக்கே நாங்கள் பார்சல் அனுப்ப போகிறோம்னா போராட்டம் பண்ணாங்க. தயவுசெய்து ஐயா அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துக்குலாம் போகாமல் இருந்தால் மக்கள் பிரச்சனை புரியாது அவருக்கு. அது வந்து அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஹாட்லைனாக நான் இருப்பேன். அப்போது என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் பிரதமருக்கு வேட்பாளருக்கு நிற்பீங்க, நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினரானதா மக்கள் பிரச்சனையை தீர்ப்பீங்களா? அப்போ மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல இது பண்ணலன்னா அப்போ ஹாட்லைனாக செயல்பட மாட்டீங்க. ஏன் இப்போ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்காங்களா? அப்போ மக்கள் பிரச்சனைக்கு அவங்க ஹாட்லைனாக செயல்பட மாட்டாங்களா? அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நீங்கள் மக்களுக்கு எதனா செய்வீங்க, இல்லைனா செய்ய மாட்டீங்க. அப்போ உங்கள் அரசியலும் அது மாதிரி தான். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட அவர் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களை பேர் சொல்லாமல் சொன்னார் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில். அதாவது கரோனா காலத்தில் பெட்டு வாங்கினதில் காசு அடிச்சாங்க, சாப்பாடு போட்டதில் காசு அடிச்சாங்க, 30% காசு அடிச்சாங்க, ஊழலாக பண்ணியிருக்காங்க, எங்கே பார்த்தாலும் பிரிட்ஜு கட்டி பிரிட்ஜில் காசு பார்த்தாங்க, பிரிட்ஜு இறங்குறதுல இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ரோடில் போக முடியுதா அப்படின்லாம் கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நாங்கள் கேட்கலாம், நாங்கள் முன்னாடியும் கேட்டோம், இப்போவும் கேட்போம், இப்போ திமுக ஆட்சியிலும் நாங்கள் கேட்போம், நாங்கள் பத்திரிகையாளரில் பொதுமக்கள் கேட்போம். நீங்கள் 33 மாதம் ஆச்சா உங்களுக்கு இது கணக்கு போடுறதுக்கு? ஏன் கூட்டணியில் ஏன் ஒரு 2 மாதம் முன்னாடி இருந்தீங்களே? அப்போ இதை சொல்ல வேண்டியதானே? கரோனா காலத்தில் வந்து இவங்க 30% ஊழல் பண்ணாங்க, சாப்பாடு வாங்கினதெல்லாம் காசு இது பண்ணாங்க, பிரிட்ஜு கட்டினதெல்லாம் ஊழல், அப்போல்லாம் பேசலையே. அப்போ இப்போ ஒண்டி பேச வேண்டிய தேவை என்ன? அப்போது அடிப்படையில் திராவிட கட்சிகளை குறை சொல்லிட்டு அந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வராதான்னு ஏங்கின ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ கூட்டணி வரலன்ற உடனே அதிமுகவை அன்றாடம் வந்து பொழுதுக்கும் வந்து அதிமுகவை சாடுறது, திமுக மீது அப்புறமா வந்து விமர்சனம் இருக்குது, அதுவும் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பேசும்போது கூட ஸ்ரீகாந்த் சார் சொன்னார் ஊழலுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. நேற்று ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆரவிந்தோ ஃபார்மாவில் ரெட்டின்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ரெட்டின்றவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த நிறுவனம் கொடுத்த 5 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்டை வந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னோட கணக்கில் வந்திருக்கு, வர வச்சிருக்கு. அப்போ கைது செய்யப்பட்ட ஒரு நபர் இருக்கக்கூடிய அவர் ஓனராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலேருந்து நீங்கள் 5 கோடி ரூபாய் பாண்டு வாங்கியிருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் ஊழலை நேசிக்கிற கட்சியா இல்லை ஊழலை எதிர்க்கிற கட்சியா? இந்த உண்மையை எப்போ வந்தது வெளியில்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு பஞ்சாயத்து போய் கோர்ட்டு வெளியில் சொல்லவே அந்த தரவுகள் பத்திரிகையாளர்கள் வாயில் மூலமாக வெளியில் வருது. ஆனால் இங்கே பேசும்போது என்னது, ஏதோ ஊழல் எதிர்க்கிற கட்சி மாதிரியும், ஊழல் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இவர் தான் வந்து தடுத்து நிறுத்துகிற மாதிரியும், ஏதோ மாநில கட்சிகள் ஒண்டி தான் ஊழல் செய்கிற மாதிரி. எத்தனை ஊழல்வாதிகள் இப்போ கட்சியில் வந்து சேர்ந்தனப்போ சேர்த்துக்கிட்டீங்க? நீங்கள் பேசாத பேச்சா அஜித் பவார் அவர்களை, இல்லை நீங்கள் பேசாத பேச்சா சுவேந்து அதிகார, இல்லை நீங்கள் பேசாத பேச்சா ஏக்நாத் ஷிண்டேவா? உங்கள் கட்சிக்கு வந்து சேர்ந்தவொன்னே அவங்க மீதெல்லாம் அமலாக்கத்துறை கைதோ விசாரணையோ எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இதோ அங்கே படத்தில் காட்டுறீங்களா ஐயா அன்புமணி ராமதாஸ், அவர் மீது வழக்குகள் எதுவுமே நிலுவையில் இல்லையா? மனசில் கை வச்சு சொல்லுங்கள், கேத்தன் தேசாய் கேஸில் அவர் பேர் அடிபட்டுச்சா இல்லையா? அப்பொழுதெல்லாம் எதனா பேசுனீங்களா? இன்னி வரையிலும் அதில் எதனா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? ஆனால் அப்போ என்ன இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறதுனா, மாற்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க. உண்மையான மாற்றம்லாம் கிடையாது. எல்லாரும் என்ன மலிவான அரசியலை, மக்களை ஏமாத்துற அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அரசியல்லேருந்து எங்களுக்கு கொஞ்சம் வாக்குகள் கொடுங்கன்னு நீங்கள் கேளுங்க, அது நியாயம். நாங்கள் மாற்றத்தை கொடுப்போம், நாங்கள் ஊழலுக்கு எதிர், நாங்கள் வந்து தவறை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறையிலேருந்து அதிகாரியாக இருந்தது போதுன்ட்டு நான் வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த காவல்துறைக்கு வந்து ஒரு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒரே ஒரு கேள்வி கேட்கற குறிக்கிறாரு, ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா? ஸ்ரீகாந்த், அதாவது
சார் வந்து நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக சொல்லிட்டே போறாரு. அவருடைய கோபம் எல்லாமே பாஜக மேல இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது அவருக்கு வந்து ரொம்ப நிறைவா இருக்கு போல இருக்கு திமுக அதிமுகவோட ஆட்சி. ஐயோ, நான் இங்க அதை வந்து சொல்லல. தண்டிக்கப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறது அவர் இல்ல, இல்ல, கண்ணுக்கு உண்மை. தெரியல. நீங்க இல்ல, அதை சொல்றது பலமுறை உண்மை. ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்த நான் இந்தியாவையும் ஏத்துக்கிறேன். ஆட்சி இல்ல ஒரு நிமிஷம் செந்தில் என் பாலாஜி விளக்கத்தை கேட்டு மீது பதில் நான் இதே சொல்லுங்க. சன் டிவில கோடீஸ்வரன் என்ன பேசியிருக்கேன்னு நீங்க பாருங்க. கோடீஸ்வரன் என் விளக்கத்தை கேட்டு பதில் சரி, சொல்லுங்க. பேசுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி செய்யறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஒவ்வொரு நபரும் பணம் கொடுக்கிறவர் பார்க்க முடியாது. ஒரு 5 கோடி சொல்றீங்க. ஆனா இதே ஒரு 10 வருஷம் முன்னாடி எத்தனை ஊழல்கள் வந்துட்டு இருந்தது, மாதம் மாதம் புதிய ஊழல்கள். அப்படிதான் இந்த ஆட்சி நடக்குதா? அதாவது யாரோ ஒருத்தர் கூட உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, யாரோ ஒருத்தர் டொனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு. நீங்க வந்து இப்போ மகளிருக்கான அந்த சானிட்டரி நாப்கின் பேடு சொல்றீங்க, அதுக்குன்னு தனி திட்டம் போட்டு வெறும் ₹1 ஒரு பேடு கொடுத்துட்டு இருக்காங்க பிரதமர் திட்டத்தினால. ஒரு வியாபார நிறுவனத்தை கட்டுப்படுத்துறது, அவங்க விலையை நிர்ணயிக்கிறது நம்ம கையில் இல்லை, அது நம்ம வாங்க வேண்டாம். ஆனால் கிராமங்கள் தோறும் ஆர்கேஎஸ்கே ஸ்கீம் 2014ல் வெறும் ₹1 ஒரு பேடு வந்து கொடுக்கப்படுது. அதே மாதிரி ஓட்டு போட்டால் தான் நீங்கள் வேலை செய்வீங்களான்னு எங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. அப்போ தேர்தலே தேவையில்லையே. திமுகவில் இருக்கவங்க ஓட்டு வாங்காமல் வேலை செய்யலாம், அதிமுகவில் இருக்கும். உங்கள் அடிப்படை கேள்வியே தப்பு. ஒவ்வொரு கட்சியும் ஓட்டு வாங்கி தான் வேலை செய்வாங்க. சார், அதுல இல்ல ஓட்டு சார், போட்டா தான் 10 வேலை வருஷமா செய்வீங்களா, நீங்க சும்மா என்ன இருக்கீங்களான்னு உங்க கேள்வி சார், தவறு. 10 வருஷமா என்ன பண்ணீங்கறத அவரோட அதெல்லாம் கேள்வி. இல்ல, இல்ல, ஏன் நேரம் கேட்கலாம் அந்த இப்போ? கேள்வி. நீங்க வந்து இருங்க, ஓட்டு இருங்க. போட்டா தான் வேலை செய்வீங்களா? அப்ப ஓட்டு போடாட்டி வேலை செய்ய மாட்டீங்களா? ஆமா, கரெக்டான கேள்வி. இருங்க, இப்போ என்னோட சொல்லட்டும், நேரம். சொல்லட்டும். இல்ல, இல்ல, இருங்க, தவறான கேள்வி. இருங்க, இருங்க. இல்ல, இல்ல, முடிச்சிடலாம். நெறியாளர் வந்து கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் பதில் சொல்லணும். இப்போ ஐயா சொன்னார் வந்து ₹1 பேடு வந்து இப்போ தயாரிச்சு பண்ணாங்க. ஏன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த பேடுக்கெல்லாம் வரி கிடையாது? 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அரிசிக்கு வரி கிடையாது? அப்போல்லாம் ஆட்சி நடக்கலையா? அப்போல்லாம் மக்கள் வரி கட்டலையா? இந்த எலெக்ஷனை வச்சுக்கிட்டு நேஷனல் ஹைவேல 5%, 10% சுங்க வரி ஏற்றிருக்கிறாங்க இந்த 2 நாளில். என்ன தைரியம் இருக்கும்? அப்போ எதுக்குங்க நீங்கள் வந்து ₹100 பெட்ரோல் குறைச்சிங்க? சிலிண்டர் விலை எதுக்கு ₹100 குறைச்சிங்க? எதுக்கு ₹5 இல்லை ₹2 குறைக்கிறேன்னு சொல்கிறீங்க? ஒரு சைடு ஏற்றுறீங்க, ஏற்றுற மாதிரி ஏற்றுறீங்க, அப்புறம் குறைக்கிற மாதிரி குறைக்கிறீங்க, தேர்தல் முடிச்சா திருப்பி ஏற்றுங்க. மக்களுக்கு செய்யணுன்ற மாதிரி கேட்குறீங்கல்ல. எய்ம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, 2026 வரும்ன்றாங்க. திமுக ஆட்சி வந்து 33 மாதம் ஆச்சு. அதிமுக இருங்க, நான் பேசிடுறேன், அப்புறமா நீங்கள் பதில் சொல்லுங்கள், குறுக்கிடாதீங்க. அதுக்கப்புறம் 33 மாசம் ஆச்சு திமுக வந்து விலைய தேர்தல் நேரத்துல விலை ஏத்திருச்சுங்கிறீங்க பாஜக. ஆமாங்க, தைரியம் இருக்கும் நீங்களே கேக்குறீங்க. நேர்மையா இருக்கிறதுனால தைரியமா இருக்கும். நேர்மையா இருக்கிறதுனால இருங்க, உங்க நேர்மைக்கு அப்புறமா வரேன். சூதாட்ட கம்பெனின்ற மாதிரி ஒரு பேசு பொருள் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில 1000 கோடி ரூபாய்க்கு மேல பாண்டு வாங்கினது ஏன் முதல்லயே நீங்க சொல்லல? ஏன் முதல்லயே சொல்லல? அந்த நிறுவனம் மீது நிறைய வாட்டி ரைடு பண்ணப்பட்டிருக்கு. அந்த நிறுவனம் வந்து வரி ஏய்ப்பு பண்ணியிருக்குன்னு அந்த நிறுவனத்து மீது விமர்சனம் இருக்கு, களங்கம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கிட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல அதிகமான பாண்டு வாங்கினது நீங்க தான். கடைசி வரலும் வாயை திறக்கல. மத்த கட்சி எல்லாம் ஒத்துக்குனாங்க, ஆமா நாங்க வாங்கணும். மார்டின் கிட்ட 600 கோடி ரூபாய் வாங்கின திமுக சொல்றீங்க. அது ஆமா, அது வாங்குனாங்க தான். அது அண்ணன் வெற்றி கொண்டான்னு சொல்லுவாரு. இருங்க நீங்க மாற்றுனீங்கல, நான் அங்க தான் வரேன். நீங்க மாற்றலாம் கிடையாது. மாநில கட்சிகளை விட அதிகமான ஊழல் நீங்க பண்றீங்க. மாநில கட்சிகளை விட அதிகமான எலக்டரல் பாண்ட் வரேன். மாநில கட்சிகளை விட மக்கள் அதிகமா பாதிக்கிறது பாஜக பண்ணுது. அது வெற்றி கொண்டான்னு சொல்லுவாரு. அவர் திமுக மேல இருக்கிற பிரச்சனைக்கு அவர் பதில் சொல்றாரு. நான் பொதுவா பாக்குறேன். என் பார்வையில அதிகமான வெற்றி கொண்டான ஏற்று நான் கேட்கிறேன் கேள்வி. சரி, உங்க பார்வை வெறும் பாஜக இருக்க இல்ல அவர் பாஜக எதிர்ப்புங்கிறத மட்டும் பதிவு செய்யல சார். உங்களுக்கு இல்ல வேற இல்ல குற்றங்கள் கிடைக்க வேற மாட்டேங்குது. இல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிற சார் இந்தியா முழுக்க ஆட்சி செய்யறோம். ஒண்ணு எல்லாமே இருங்க, நீங்க கான்ட்ராக்டர்காரெல்லாம் பத்தி பேசுறீங்கல்ல. குஜராத்ல ஒரு பாலத்துல விழுந்தாங்களே, 130 பேர் செத்தாங்களே, என்ன சார் நடவடிக்கை? இன்னி வரலும் 60-40 பேர் ஹெலிகாப்டர் கொடுக்காம போனாங்களே, செத்து போனாங்களே, என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்க? அமைச்சர் மீது எதனா நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல ஹெலிகாப்டர் ஏன் கொடுக்கல, ஏன் ராணுவத்தில் இது பண்ணாங்க, அதுக்கு எதனா திட்டம் இருக்கா? மணிப்பூர்ல பத்தி எரிஞ்சது, அதுக்கு எதனா பதில் இருக்கா? சோ மக்கள் விஷயத்துல நிறைய விஷயத்துல நீங்க விட்டுட்டீங்க. நீங்க ஒட்டுமொத்தமா இந்தியால ஆள்றதுனால தான் பதில பிஜேபி கிட்ட கேட்கிறோம். பிஜேபி கேட்காததுனால, பிஜேபி கேட்கறதுனால திமுகவையோ அண்ணா திமுகவோ ஆதரவு நிலைப்பாடு கிடையாது. அமைச்சர் செந்தில் பாலாஜி பட்டியல்ல கூட சந்தேஷ் காலி வர மாட்டேங்குது பாத்தீங்களா? பழுது இருக்கு சார். உங்க பார்வையில் பழுது இருக்கிறது. ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சு பாக்குறீங்க. இல்ல மாதிரி ஒரே தலைப்புல ஒரு மாதிரி ஒரு சார்பு நிலைப்பாடு உள்ள பத்திரிகையாளர்களை மக்கள் நான் பேசுறேன். இருங்க நீங்க வந்து இருங்க நீங்க திமுகல வந்து இருங்க இல்ல தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் ஸ்ரீகாந்த், தனிப்பட்ட தாக்குதல் யார் ஒரே பார்வையில ஒரே சார்புல பேசு. அவர் பட்டியல் மணிப்பூருக்கு போறாரு, கீழ சந்தேஷ் காலி இல்ல தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். அத சொல்லுங்க.
மக்கள் இல்ல, உயிர் நீங்க போன சந்தேஷ் உயிருக்கு காளி நான் சேர்த்து பேசிட்டு இருக்கேன். சொல்லிருந்தீங்கன்னா உங்களை நான் ஏத்துட்டு இருப்பேன். சார், நீங்க இருங்க சொல்ல சார், மாட்டேங்கிறீங்க. இருங்க சார். நீங்க சார், ஒரு சென்னை சார்பு இருங்க. நிலையை எடுத்துட்டு சார், மட்டும்தான் நீங்க கோட்டை என்னை சார், ஏத்துக்கினா அது எனக்கு தப்பாயிடும் சார். மக்கள் என்ன சந்தேகப்படுவாங்க சார். நீங்க என்ன எதிர்த்தீங்கன்னா தான் மக்கள் என்ன நம்புவாங்க. ஒரு நிமிஷம் Right. இருங்க. செந்தில் பாலாஜியை கைது செஞ்சீங்க. வாங்க, வர புரியுதுங்களா? பசீர் நீங்க பண்ணாம இல்ல. மற்ற உங்க பிஜேபியில இருக்கவங்க மீது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க? அதான் சரி கேள்வி. சரி சரி கோட்டீஸ்வரன் சார் வர சார் பசீர் ரொம்ப நேரமா இருக்காரு. பசீர், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் வந்து எல்லாம் ஒரு மாதிரி தெரிஞ்ச முகங்களா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆட்களா, அதாவது வந்து எல்முருகன் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்ஸாக களமிறக்கியிருக்காங்க. இது ஏதாவது பாஜகவுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குமா? இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக லாட்டரி நிறுவனத்திடமிருந்து திமுக பணம் பெறவில்லையான்னு நம்முடைய தோழர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொடுங்கோன்மை சட்டங்களை நீங்க எப்படி தடுப்பீங்க? 39 சீட்டை வச்சு நீங்க தடுத்துருவீங்க. இது ரெண்டுக்கும் பதில் சொல்லிட்டு நீங்க சொன்ன சொல்லிட்டு வாங்க கேள்வி வாங்க. மினிமம் காமன் புரோகிராம் என்று ஒன்றை வகுத்து தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை தோழர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு, வாஜ்பாய் தலைமையிலான அரசு இருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர் கொள்கை என்ன? உயிர் கொள்கை ராமர் கோயில் கட்டணும், காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யணும், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும். இது மூன்றையும் அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியை செய்ய விடாமல் தடுத்தது எது என்று கேட்டால் அந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் தான். அந்த செயல் திட்டத்தை கொண்டு வந்த தலைவருக்கு பெயர் கலைஞர். இன்றைக்கு அவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிய அதே கட்டுப்பாடு, அதே கோட்பாடு, அதே தத்துவத்தோடு தான் இயங்குகிறது. எனவே இது போன்ற குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தின் மூலமாக திமுக தலைவர், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற கொடுங்கோன்மை சட்டங்களை தடுத்து நிறுத்துவார். ஒன்று. இன்னொன்று, இந்த ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்திடமிருந்து பாரதிய ஜனதா மட்டும்தான் வாங்குச்சா, திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கவில்லையான்னு ஒரு கேள்வியை தோழர் ஸ்ரீகாந்த் எழுப்பி இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா சார், ஈடியை அனுப்பிச்சிட்டு 400 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கிவிட்டு அதன் பின்னால் 1000 கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக பெற்றது திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது பாரதிய ஜனதா கட்சியா? நீங்க அச்சுறுத்தி பணம் பெற்றதுதான் இங்கே பிரச்சனையை தவிர, கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எல்லா கட்சிகளும் தேர்தல் நிதி பெற்றுத்தான் தேர்தலை சந்திக்கிறார்கள், கட்சியை நடத்துகிறார்கள். தேர்தல் நிதி பெற்றது அல்ல பிரச்சனை இங்க. மாறாக ஈடி அனுப்பிச்சு நீங்க மிரட்டி அவர்களை வழக்குகளில் சிக்க வைத்து அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை தந்து அதன் பின்னால் ஒரு திரைமறைவு பேரங்களை பேசுறீங்கல்ல, இதுதான் ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு சொல்றோம். இன்னொன்று, இப்ப தோழர் திருவேங்கடம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ். ஏன் சார் கேண்டிடேட்டே கிடைக்காம சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவரை மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறக்குறீங்க. ஆளுநராக இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவரை கொண்டு வந்து மீண்டும் களமிறக்குறீங்க. இன்னும் ஈரமே காயல சார். எல்முருகன் அவர்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னும் ஈரம் கூட காயாத நிலையில் அவரை மீண்டும் கொண்டு வந்து களத்திலே இறக்குகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனையோ பேர் இருக்கிற நிலையில் சமத்துவ மக்கள் கட்சி என்று ஒரு தனி கட்சியை நடத்தி கொண்டிருந்தார் சரத்குமார். இரவு 2 மணிக்கு திடீரென ஆலோசனை செய்து கட்சியை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்திருக்காரு. அவருடைய மனைவியை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. உங்களுக்கு கேண்டிடேட்ஸே கிடையாது. அதனாலதான் நீங்க எம்எல்ஏவை, கவர்னரை, மத்திய அமைச்சர்களை புதிதாக கட்சியில வந்து சேர்த்திருக்கக்கூடிய அவரால் சிரிக்க மட்டும்தான் முடியுமே தவிர இதற்கு பதில் சொல்ல முடியுமா என்று கேட்கிறேன். பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்காரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கொடுங்கோன்மை சட்டம் ஒரு சிஏஏ சொன்னீங்கல்ல, இல்ல 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 எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்க மேல இருக்கு. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் நான் கேட்கிறேன், கொடுங்கோன்மை சட்டம்னு சொல்றீங்கல்ல சிஏஏ, அதை பத்தி எனக்கு புரிதலுக்காக சொல்லுங்க. அந்த திட்டத்தினால பயன்பெறக்கூடியவங்க இந்தியர்களா வெளிநாட்டவர்களா? எனக்கு ஒரு சொல்லுல பதில் சொன்னா போதும். இல்ல ஒரு நிமிஷம், நான் உங்களை கேட்கல. சிஏஏ பத்தி நிறைய பேசியாச்சு, திரும்ப அதுக்குள்ளே போக வேண்டாம். ஒரே வார்த்தையில பதில் சொல்லுங்க. இந்தியர்களா வெளிநாட்டவர்களா? நீண்ட நேரம் பேச முடியும். நீங்க எனக்கு ஒரு வார்த்தை, நீண்ட நேரம் வேண்டாம், ஒரு வார்த்தையில பதில் சொல்லுங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த சட்டத்துக்கு சம்பந்தம் இருக்கா? 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சார், பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு அந்த சட்டத்துக்கு சம்பந்தம் இருக்கா? அண்ணா 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கொடுங்கோன்மை சட்டம்ங்கற வார்த்தையை பயன்படுத்தி அவர் சொல்ல விடுங்க. வெளியில இருந்து பேசுறாரு, அவர் பஹ்ரைன்ல இருந்து பேசுறாரு. எனக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லுங்க. இந்தியாவில இருக்கிற இந்தியர்கள் மேல பதில் சொல்லட்டும், பதில் சொல்றாரு அவர்களுக்கான ஸ்ரீகாந்த் அவர் சொல்லட்டும். சார், நான் என்ன கேக்குறேன்னா, தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கு. கேள்விக்கு நேரடி பதில் ஆம் இல்லை. இந்தியர்களுக்கான சட்டமா வெளிநாட்டவருக்கான சட்டமா? சார் ஒரு நிமிஷம் சார், கேள்விக்கு நேரடியா பதில் சரி சொல்லட்டும் சார், விடுங்க சார். ஒரு சொல்ல சொல்லுங்க. இந்தியர்களுக்கான சட்டமா வெளிநாட்டவருக்கான சட்டமா? பேச வேண்டும் இந்தியாவில இருக்க யாருக்கு சிஏஏ பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. ஸ்ரீகாந்த் அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். திரும்ப அதுக்குள்ளே
வெளியே போக பேச வேண்டாம். வேண்டும். எனக்கு அதான் தான் அவர் தோழர் திருவேங்கடம் சொன்னார். ஒற்றை வார்த்தையில நீண்ட சொல்ல நேரம் பேச இந்தியர்களுக்கான முடியும், நிறைய சட்டமா? பேசணும்னு சொன்னாரு. நான் என்ன சொல்ல இல்ல, இல்ல கேள்வி நேரடியா கேக்குறேன். யார் மேல கேள்வியே அந்த தப்பு சட்டம்? சார். அண்ணா, யார் மேல அந்த சட்டம் குதிரை இருக்கு? கருப்பா சிவப்பா, நீ குதிரைடா கருப்பா சிவப்பான்னா அதெல்லாம் கேள்வி இல்ல. நீ அவன் எவ்வளவு அழகா குதிரைன்னு சொல்ற கேக்குற. ரைட் சைடு தப்பு. அந்த CAA உங்களுக்கு யார் சட்டம் கொண்டு வரதுக்கு அதிகாரம் கொடுத்தது? சரி, அதெல்லாம் அது எங்க இந்த ஆர்டிகல் CA நாங்க சரி, சரி, சரி. கொடுக்கிறோம். அன்னைக்கு மத ரீதியா- ஆர்டிகல் 370 மத ரீதியா சட்டம் கொண்டு வரவே கூடாது சார். சூர்யா 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 முடியாது. சூர்யா ஸ்ரீகாந்த் சிஏ பத்தி நிறைய பேசியாச்சு. அதை நம்ம திரும்ப விவாதிப்போம். தனியா விவாதிச்சு தனியா நிறைய பேசியாச்சு அதை பத்தி. வர 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 போய் அவ்வளவுதான். இந்த- சூர்யா, இல்ல, சூர்- வாபஸ் அவ்வளவுதான். என் வருவது கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தெம்பு வர இல்லை. பசி சார், வர பசி உங்களுக்கு சார். நேர்மை பாரதிய இல்லை. ஜனதா உங்களுக்கு கட்சியினுடைய நேர்மை கோட்பாடு, இல்லை. பாரதிய உங்களுக்கு ஜனதா தெம்பு கட்சி சார், அதை இல்லை. பத்தி நிறைய பேசியாச்சு. நேர்மையா ஒரு திராவிட சொல்ல இயக்கத்தை பதில் சொல்ல. சேர்ந்தவர்களுக்கு எப்போதும் உங்களுக்கு எழுந்ததே மனசு இல்லை. போய் எல்லா கருத்துக்கு பேசுறீங்க. நேராக அதோட கத்தி நிறுத்துங்க. வந்தாலும் சொன்ன கருத்திலிருந்து அண்ணா, பின்வாங்குகிற பொய் இயக்கம் அல்ல சொல்லாதீங்க. திராவிட இயக்கம். என் கேள்விக்கு நீங்க ஒரு வந்து சொல்ல அவர் பதில் அண்ணன் சொல்லலாம். சூர்யா அவர்கள் இந்தியர்களுக்கான சொன்னதை போல சட்டமா, வெளிநாட்டவர்களுக்கான ஒரே சட்டமா? கேள்வி அது சொல்ல விடுங்க சார், சொல்லட்டும், சொல்லட்டும். வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி நீங்க எதிர்பார்க்கிறதே முதல்ல தப்பு. ஏற்கனவே தோழர் திருவேங்கடம் சொன்னதை போல விரிவாக இது குறித்து பேச வேண்டிய சப்ஜெக்ட ஒரு கேள்வியில நீங்க எப்படி சார் எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க டாபிக்க எல்லாருக்கும் மாத்தி வேற எங்கேயோ புரியுற போயிட்டு மாதிரி நான் இருக்கீங்க. சொல்றேன். டாபிக்க மாத்தி பொய் வேற எங்கேயோ சொல்லாதீங்க. போயிட்டு இருக்கோம். பொய் ஸ்ரீகாந்த் பேசாதீங்க. ஸ்ரீகாந்த் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். வர 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 சூர்யா, முதலமைச்சர் வச்ச இன்னொரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வந்து பிரச்சார மேடைகளில் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காரு. அப்படிதான் இருந்துச்சா? ஆமாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லைங்க. ஏன்னா பாவம் ஒரு எடப்பாடி ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் கச்சை காப்பாற்றினதே பெரிய விஷயம்னு வெளில விடான்ட்டாரு. கூட்டணி சேர்ந்த பாவத்துக்கு பாதி பேர் கச்சை காணான்னு தேடுறான், பாதி பேர் சின்னத்தை காணான்னு தேடுறான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்குது. இதில் வேறு அண்ணன் பக்கத்தில் உட்காந்துட்டு பலமான கட்சி சார். திமுகவால் உருவான தலைவர்கள் உண்டு, திமுகவில் உருவான தொண்டர்களும் உண்டு, அண்ணா திமுகவுக்கும் அந்த வரலாறு புயல் உண்டு. பிஜேபிக்கு இருக்கா? இங்கே வாழ்வளந்தோர் நலசங்கம் மாதிரி ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு யாரு இங்கே இருந்து பிஜேபி ஓகே இங்கேருந்து வாழ்வளந்தோர்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் மடத்தில் சேர்த்து காவி துண்டை கட்டி விட்டு உத்தராஜ கொட்டையை போட்டு விட்டு பட்டையை போட்டு விட்டு நாட்டில் பாவம் நல்லா தமிழ் பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டு திரிகிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கொடுங்கோல் மாதிரி ஆக்கிட்டு இதில் வேறு இவர் பாண்டுங்கிறாரு. என்ன பாண்டு? அதுக்கப்புறம் வரேன். முதல்ல இவருக்கு ஒரு கேள்வி, ஒரே கேள்வியில் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டார்ல. நான் கேட்குறேன், குடும்ப அரசியலை பற்றி உங்கள் மோடி பேசினார்ல, இப்போ ஒரே கேள்வியில் பதில் சொல்லுங்கள். அப்பாவை ஒரு கையிலையும் பிள்ளைய ஒரு கையிலையும் பிடிச்சிங்கல்ல, ஐயா ராமதாஸையும் மகன் அன்புமணியும், இது குடும்ப அரசியலுக்கு நல்லதா கெடுதலா? மோடி நல்லவரா கெட்டவரா? பதில் சொல்லுங்கள் சார் பார்ப்போம். ஒரு வரியில சொல்லுங்க, நல்லவரா கெட்டவரா? இல்ல இந்த கேள்விக்கு பதில் நீங்க எப்ப சார் கேட்கணும்? அவரும் ஒரே வரியில தான் சார் கேக்குறாரு. சொல்லுங்க சார். இந்த கேள்விக்கான பதில் நீங்க சார் வந்து இவ்வளவு நீங்க நேரம் கேக்குறது அவர் உங்களுக்கு பேசுறாரு. அதிகாரம் கிடையாது. இல்ல குடும்ப அரசியல் பண்றவர் கெட்டவர்னு சொன்னாரு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னார்ல. அனைத்து சார் அவரும் ஒரு வரியில தான் கேக்குறாரு பதில. இல்ல நீங்களா இல்ல சார், இல்ல சார் பசீர நீங்க கேட்டீங்கல்ல, ஆம் இல்லை கேட்டீங்கல்ல. இல்ல சார் பசீர சார் ஸ்ரீகாந்த் சார் ஒண்ணே ஒண்ணுதான் சார். ஸ்ரீகாந்த் சார் இல்ல நீங்க கேட்டீங்களா பசீர வந்து ஆம் இல்லைன்னு சொல்லுங்கன்றீங்கல்ல, அதே மாதிரி இவரும் கேக்குறாரு. நான் இப்ப இவருக்கு அதே மாதிரி விளக்கம் சொல்றேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். இல்ல அவர் விளக்கம் கேட்கல. திமுக தலைவர் ஆக முடியுமா சார்? அவ்வளவுதான். மோடி உண்மையை பேசுறாரு, நீங்க பேசுற சமூக நீதி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல சார். நீங்க முதல்ல குடும்ப அரசியல் பேசுற தகுதி மோடிக்கு இருக்குன்னு சொல்லுங்க சார். என்ன நாங்க குடும்ப அரசியல் பத்தி பேசுற தகுதி என்ன இங்க எங்க கூட்டணி கட்சியில குடும்ப கட்சின்னு சொன்னார்ல சார். இங்க பாருங்க, இப்ப எப்படி மோடி வந்து ரெண்டு பேர் கையை பிடிச்சு தூக்கலாம்? எங்களுடைய என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கும் குடும்ப அரசியலுக்கு எதிரான கட்சி சார். அப்ப அன்புமணி குடும்ப அரசியல் எங்க ராமதாஸுக்கு அன்புமணிக்கு என்ன வித்தியாசம்? எங்க கட்சியில என்றைக்குமே பெரம்பலூர் தொகுதியில களம் இருக்கிறாங்கல்ல வேட்பாளர், அவருடைய மகன் தான் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல பங்கேற்கிறார். அப்ப மோடி வந்து இங்க பேசுனது தப்பு, மோடி சொன்னது தப்பு, மோடி டோட்டல் எப்படி சொல்றது? அரசியல் ரீதியாக கருத்துன்னா மோடி ஃப்ராடுங்கறா? இரண்டாவது மூன்று தலைமுறையா 5G இருக்காரு. உங்களுக்கு பண்றது ஆட்சியில 5G, இன்னொரு சப்ஜெக்ட் வரேன், கொள்ளையில 2G. தெளிவா பேசினார் திருநெல்வேலியில. இவர் எது வேணாலும் பேசட்டும். ஆனா இன்னைக்கு அண்ணாமலை ஒரு அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் சார். இந்த தலைவர் அத்தனை சீட்டையும் அவரே ஒதுக்கலாம் சார், அவரே வச்சுக்கலாம் சார். இன்னைக்கும் சல்யூட் அடிக்கலாம் சார் எங்க அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு. ஏன்னா உள்ள உட்கார்ந்து வீரங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார் பாருங்க சார். உள்ள உட்கார்ந்துகிட்டு முடிஞ்சா சார் ஒரு நிமிஷம் பேச விட்டு அப்புறம் பேசுங்க. வேண்டாம் சார், நான் வாய்ப்பு தரேன் பேசுங்க. வேண்டாம் சார். உள்ள உட்கார்ந்துகிட்டு வீரன் இல்ல சார். சார் இருங்க சார். உள்ள உட்கார்ந்துகிட்டு சல்யூட் அடிக்கிற மாதிரி நான் கேட்குறேன் சார். உள்ள உட்கார்ந்துட்டு ஓப்பன்ல சொன்னார் பார், நான் இருக்கும்போது கரூரில் என் முன்னால் நின்று தோத்தேன், இப்போ நான் இல்லை, என்னை பழி வாங்கி உள்ள வச்சிருக்கேன், முடிஞ்சா கரூரில் நில்லுனார்.
பயந்துட்டு ஓடி அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நிற்கிறார். யார் துணிச்சல்காரன், யார் யோகியம், யார் துணிச்சல்காரன்? தெம்பு இருந்தா மோடி இங்க நின்றுக்கணும், கரூர்ல நின்று. அவர் பயத்துல என்ன பண்ணாருங்கிறது டிஆர் பாலு வேற சொல்லிருக்காரு வெளிப்படையா. எவ்வளவு பயந்துருக்காரு யோகியமான அரசியல்வாதி, போலீஸ்காரனை பார்த்து எவ்வளவு பயந்து என்ன ஆச்சுன்னு டிஆர் பாலு சொல்லிருக்காரு. பயந்து ஓடணும், அதெல்லாம் ஓடலைங்க, நாங்க துணிச்சலா நிக்கிறோம். எங்க சார் இருக்கீங்க? சரி சரி முடிஞ்சா தோக்கடிச்சு பாருங்க. எங்களை கேக்குறேன், உங்களுக்கு அண்ணா அவர் சவால் விட்டார்ல 5 கோடி அண்ணா 5 கோடி பாண்டு ஏன் வாங்குனீங்க அப்படி கேள்வி கேட்டார்ல. நான் சொல்றேன் 5 கோடி பாண்டு வாங்கணுக்கு எங்களுக்கு என்னங்கிறதெல்லாம் நீ வெளிச்சம் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அறிக்கை கொடுத்துருக்கீங்க, எடுத்து ஓப்பனில் காட்டுங்க. லாட்ரி செட்டுக்கு இங்கே தடை, எங்களால் அந்த ஆளுக்கு என்ன பலன் சொல்லி பாருங்க. ஆனால் இந்தியா முழுக்க லாட்ரி செட்டு விற்று அந்த பணத்தில் நீங்கள் பயனாளி, அவர் கொடையாளி. யார் யோக்கியம் யார் அயோக்கியம், எங்களால் அவருக்கு என்ன பலன்கிறத ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். அக்னீஸ்வரன் ஓப்பனில் பேசிடுவோம். சரி அக்னீஸ்வரன் அடுத்த கேள்வி உங்ககிட்ட தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டு இருந்தாலுமே கூட இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்குது, தீவிரமாக பேசிகிட்டே இருக்காரு, தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட முதல் கூட்டம் எல்லா வேட்பாளர்களையும் வச்சு திருச்சியில் நடத்தப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக மேலே எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவே இல்லை. இது எப்படி எடுத்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? கூட்டணி விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு மாநில நலனில் அக்கறை செலுத்தாத பாரதிய ஜனதா அரசு, அதே மாதிரி காங்கிரஸ் அரசாங்கமும் ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற அரசாங்கம் சொல்லியாச்சு. ஒரு வரையில் தேர்தல் அறிவிச்சாச்சு. இப்போ திமுகவுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம வந்து 3 அடுக்குல வெற்றி பெற்றது, பாரதிய ஜனதா கூட அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு, அதனால நம்ம வெற்றி பெற்றுட்டோம். இப்ப பாரதிய ஜனதாவிலிருந்து அதிமுக வெளியேறிடுச்சு, நாமளே 49 ஆரம்பிச்ச கட்சியை 21 இடத்துல தான் நிக்கிறோம், இவ்வளவு ஆளுங்கட்சியா இருக்கும். ஆனால் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் முன்னாடி களத்தில் நின்று தேர்தலை அறிக்கை கொடுத்து எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார்ல, இதுதான் அவர்களுக்கு பயமே. இது ஒண்ணு. ரெண்டாவது அக்னீஸ்வரர் ஒரே ஒரு குறுக்கீடு தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அவங்க திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, யாரு வரணும் அப்படிங்கிறத விட யாரு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். மோடி வரக்கூடாது, வரவே கூடாது, இதுதான் திமுகவுடைய கோஷமா தாரக மந்திரமா இருக்குது. அப்படியான ஒரு ஸ்டாண்டை ஏன் அதிமுக எடுக்க ஏன் தயங்குது? இல்ல தயக்கம்லாம் கிடையாது. இதுல என்ன தயக்கம்? கூட்டணி விட்டு ஒரே ஒரு இடத்துலயாவது 2000 வேண்டாம் மோடி அப்படின்னு ஏதாவது ஒரே ஒரு இடத்துல எடப்பாடி பேசியிருக்காரா இது வரைக்கும்? இல்ல நீங்க அப்படி நினைக்கிறீங்க. 2024 2026 போதும்பா சாமி, நாங்க தோத்து போயிட்டோம், உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க கட்சிக்கு ஒரு கும்பிடுன்னு வெளியேறிட்டார்ல. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அதிமுகவையும் பாஜகவையும் குறை சொல்லியே திமுக காலத்தை ஓட்டணும்னு நினைக்குது பாருங்களே, அங்கதான் இப்ப பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களே. நான் கேட்கிறேன், ஆளுநர் வந்து நியமிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்களே 17 வருஷம் திமுக மத்தியில் ஆட்சியில் இருந்துச்சுல, அப்பையெல்லாம் ஏஆர்சி கமிட்டி, இந்தியாவிலேயே மத்திய மாநில அரசுடைய உரிமைகளை பற்றி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், அந்த உறவுகளை மேம்படுத்துவதற்காக ராஜமன்னார் குழு போட்டது திமுக. ஏஆர்சி கமிட்டி, புட்ச் கமிட்டி, இதெல்லாம் உங்களுக்கு நிலைப்படுத்த தெரியாதா? கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி 2024 ஞானோதயம் வருது பாருங்க, 17 வருஷம் நீங்க மறந்துட்டீங்களா? இவ்வளவு இருக்கு சார். இப்ப நான் கேட்கறது, நம்முடைய அண்ணன் நம்ம சொல்றாரு, இவங்க இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு தான் பாஜக ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கணும் அப்படின்றாங்கல்ல. ஒரு விஷயம், திராவிட கட்சியினுடைய நோக்கம் என்ன? ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஆனால் பாஜகவினுடைய சித்தாந்தம் என்ன தெரியுமா? இறைவனின் சிரிப்பில் ஏழையாக்குவோம் இந்தியர்களை, குறிப்பாக தமிழர்களை. சரி, நீங்க புது ஒரு தத்துவத்தை சொல்றீங்க. இதுதான் இவங்களுடைய வேஷமே ஒழிய மத சித்தாந்தம். ஜாதியை பத்தி பேசவே மாட்டேன்றீங்க. நாங்க பேசவே மாட்டோம்னு சொன்னீங்களே, ஜாதியை ஒழிச்சிருக்கீங்களான்னு கேக்குறீங்களே. ஏங்க, சிஜேஎம் கோர்ட் சூரத்துல இங்க இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கட்டும், நீங்க இந்தியாவுக்கு தானே பிரதமர். அண்ணா நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. அதத்தான் சொல்றேன். ஜாதியை ஒழிச்சிட்டீங்களா? இல்ல, அதத்தான் சொல்ல வரேன். பாத்தீங்களா இவருக்கு எவ்வளவு பதட்டம் பாருங்களேன். பதட்டமே இல்ல. மோடி என்கிற பெயர் ஜாதி பெயர், அதை வைத்து சூரத் சிஜேஎம் கோர்ட்ல போட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஒரு பதவியை ராஜினாமா பண்ணிட்டீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயம்? நீங்க ஜாதியை ஒழிக்க போறீங்க. ஆக உங்களுடைய வேஷம் என்பது எல்லாமே மக்களுக்கு தெரியுது சார். இது வந்து ஏத்துக்கறவே முடியாது. இவங்களை பொறுத்தளவுல நீங்க செய்யறது எல்லாமே, இது ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன் சார்,
ஏழை ஒழிச்சிட்டீங்களான்னு சொல்லுங்க. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. மாறி மாறி ஆட்சியில இருந்து ஏழைகளை ஒழிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஏழையாக்கி ஏழையின் கையில் திருவோடத்தான் கொடுக்கல. திரும்ப மோடி வந்தா திருவோட கொடுத்துருவாரு. சார் இருங்க சார், அதிமுக திருவோடையும் மொத்தமா குறிச்சுக்கோங்க. இப்ப மொத்தமா குறிச்சுக்கோங்க. ஆட்சிக்கு வராமலேயே ரெண்டு பேரும் மாறி அதான் கேக்குறேன், ஆட்சிக்கு வராமலேயே சொந்த ஊர்லயே உங்களால நிக்க முடியல. ஆனால் 70 ஆண்டுகள் ஆட்சி நிக்கிறீங்க, இது பண்றீங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். சார் நான் முக்கியமான கருத்து சொன்னா பாஜக அதை கெடுத்து வருது உங்க நோக்கம். நாட்டை கெடுங்க, இந்த விவாதத்தையும் கெடுத்துறாதீங்க சார். ஒண்ணு சார், 2021 பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் 2.5. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியது 3.8. இதை ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 6.3. அதே மாதிரி நீங்க திரு டிடிவி தினகரன் அமமுக வாங்கினது 2.5. எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 8.3 தான் வருது. ஆனால் இந்த சன் டிவி வாயிலாக ஜனநாயகத்துக்காக இந்த குரல் பேசணும்னு நினைக்கிறேன். 18.5% பாஜக வளர்ந்திருக்கின்றீங்களே எந்த தேர்தல்ல? ஆகையினால இவர்கள் வந்து இந்த தேர்தலை தாண்டுமா? எதை நம்பி வருகிறார்கள் என்றால் மக்கள் பார்த்துக்கிறட்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் இவர்கள் எதை நம்பி வருகிறார்கள் என்பதை மக்கள் தான் பார்க்கணும். முதலமைச்சர் அதை விட கவனமா இருக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 தேர்தலை வெற்றி பண்ணுங்க. நீங்க கம்ப்யூட்டர் உசார் பண்ணி வைங்கனா எங்களுக்கு அந்த மாதிரி தானே. இப்போ வடநாட்டுல ஒத்துக்குறாங்கனா, தமிழ்நாட்டுல ஒத்துக்கற மாட்டாங்கனா பாத்துக்கணும். கோட்டீஸ்வரன் ஏன் எடப்பாடி இன்னும் கொஞ்சம் அடக்கியே வாசிக்கிறாரு? ஏன்னா அக்னீஸ்வரன் கொந்தளிக்கிறாரு, அந்த பாஜக மேல இவர் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ஆனா மோடி வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு ஏன் எடப்பாடி இன்னும் எங்கேயுமே அதை பத்தி வாயை திறக்காம இருக்காரு? அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அக்னீஸ்வரன் வழக்கறிஞர் வாதம் பண்ணி அவர் மாச பொழப்புக்கு அவர் மேல கேஸோ கோர்ட்டோ சொத்து குவிப்போ இல்லை, அதனால அவர் பேசுறாரு தைரியமா. பட் அண்ணன் எடப்பாடி அவரோட கூட இருக்கவங்க மேல அது கிடையாது. அதான் நீங்க எல்லாரும் ஆசைப்படுற கேள்வி, ஐயா எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது மோடியை விமர்சனம் பண்ணுவார்? அது எப்பொழுது இப்போ பங்காளி சொல்கிறாங்க, ஆனால் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் பாரதிய ஜனதா கட்சிது. பங்காளி கட்சியான திமுக கொண்டு ரெய்டு விடுறீங்க, அமைச்சரை பிடிச்சி கைது பண்ணி உள்ளெல்லாம் போடுறீங்க, பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன்றீங்க. ஆனால் அதிமுகவை அந்த மாதிரி தாக்குதல் பண்ணலை. என்னைக்கு இப்போ விஜயபாஸ்கர் வீட்டில் இப்போது திருப்பி ரெய்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை தங்கமணி, வேலுமணி, அண்ணாமலை அவர்கள் வெறும் வார்த்தை ஜாலம் ஒண்டி காட்டாமல் உண்மையிலே ஊழலுக்கு எதிராக தான் அண்ணாமலை ஐபிஎஸ், அவர் நான் சிங்கம், நான் காவல்துறையில் இருந்தால் நான் கண்ணியமானன்னு அவர் சொல்லிக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறது அது உண்மைனா அதிமுக மீதும் இந்த மாதிரி ரைடு பண்ணி இந்த மாதிரி ஜெயிலுக்கு எதனா போட்டிங்கன்னா அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் கண்டிப்பாக பேசுவார். மோடியா லேடியான்னு எங்கள் அம்மா கேட்டாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அந்த கட்சி அதை விட வேகமாக இருக்குது, இப்போ நான் கேட்குறேன் கேள்வின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக பேசுவாங்க. அதாவது இவங்க பாருங்கள், அதாவது ஒரு சைடு ஒரு மாதிரியும் இன்னொரு சைடு இன்னொரு மாதிரியும் பண்ணுறது தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கை வந்த கலை. இன்னொன்று ஸ்ரீகாந்த் சார் சொன்னார், நான் ஏதோ திமுகவுக்கு ஆதரவாக பேசணும், அந்த தலையெழுத்தோ இல்லை அது எனக்கு தேவையே கிடையாது. நான் சொத்து வரி, கரண்ட் பில்லு, தண்ணி வரி, அதுக்கப்புறம் பால் விலை இதெல்லாம் ஏற்றின போது தொண்டை தண்ணி போக கத்திருக்கிறேன். இதே ஊடகத்தில் நான் பேசியிருக்கேன். ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணிவிட்டு போராட்டம் கூட பெருசாக பண்ணாதவர் தான் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அதை பண்ணி ஒருவேளை திமுக மீது ஒரு விமர்சனத்தை உருவாக்கி சொத்து வரியிலையோ இல்லை தண்ணி வரியிலையோ இல்லை கரண்ட் பில்லையோ ஒரு 20 விழுக்காடு கம்மி பண்ணியிருந்தா நீங்கள் பேசுகிற மாதிரி நானும் பேசுவேன். பண்ணல, அவர் வெறும் வார்த்தை ஜாலங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் ஆட்சிக்கு வந்தவன பண்ணணும்? இப்ப கரண்ட் பில் கட்டறோம் சார், இப்ப பொதுமக்கள் இப்ப கரண்ட் பில் கட்டறோம் சார். இப்ப இவரு பிரச்சாரம் பண்றாருல, மோடிக்கு வீடு வீடா போய் ஓட்டு கேக்குறாருல, இப்ப போராட்டம் பண்ண சொல்லுங்க. ஒரு 5000 10000 பேரை வச்சு என் மக்கள் என் யாத்திரை போனார்ல, ஏன் கரண்ட் பில் எனக்கு வலிக்குதுன்னு பண்ண சொல்ல வேண்டியது எங்களால கொண்டு போக முடியாது. ஐயா மக்கள் பிரச்சனையை அவர் பேசுறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. பத்திரிகையாளரா இருக்கீங்க, அதனால தான் கேக்குறேன். அதனால தான் கேக்குறேன், மக்கள் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி தான சார், தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி தான சார். அதான் நீங்க சொல்லுங்க சார். சார் தமிழ்நாட்டுல அப்ப நாங்க ரூல் பண்ணலாமா? ஒரே நிமிஷம் சார், ரூல் நடக்குது தமிழ்நாட்டுல. ஸ்ரீகாந்த் சார், நீங்க ஸ்டாலின் அவர்கள் செயல்படலையா? சார் 6 வருஷமா சார் ஒரு மருத்துவமனை கட்டறதுக்கு என்ன சார் சந்திராயனுக்கு நிலவுக்கு 3க்குனா ஆள் அனுப்ப சொன்னாங்களா? இல்ல ஸ்ரீஹரிகோட்டா மாதிரி புதுசா தமிழ்நாட்டுல பண்ணி ராக்கெட் விட சொன்னமா? ஒரே ஒரு மதுரையில ஒரே ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிடல் வட இந்தியால பூரா கட்டிட்டீங்கல்ல, தென்னிந்தியால அதுவும் தமிழகத்துல ஏன் சார் கட்டல? ஏன் அந்த மாற்று காரணம் சொல்லுங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே? 7 ஆண்டு தாமதத்துக்கான காரணம் சொல்லுங்க. இல்ல சார், நான் பத்திரிகையாளர். 7 ஆண்டு தாமதத்துக்கான காரணம் சொல்லுங்க சார். நீங்க தான் சார் காரணம் சொல்ல வேண்டியது அவர் இல்ல சார், நீங்க சார். சார் உங்களை நோக்கி அவர் கேக்குறாரு சார் காரணத்தை. நீங்க மாநில அரசுல மக்கள் மாதிரி உட்கார்ந்திருப்பீங்க, மாநில எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு மட்டும் குறை சொல்றீங்களா? சும்மா நீங்க பேசுறதெல்லாம் சரியாயிடாது சார். பத்திரிகையாளர் நீங்க என்ன வேணா பேச முடியாது. என்ன வேணா இல்ல சார், உண்மையை சொல்றதா இருந்தா பத்திரிகையாளர் அடையாளத்தோட வாங்க. ஆமாங்க, அதனால தான் கேக்குறேன். மெட்ரோ ரயிலுக்கு
சார் சார் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் சார், தனிப்பட்ட தாக்குதல் அனுமதிக்க முடியாது சார். நேரடியா சொல்லுங்க, ஏன் வரலங்கிற காரணம் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்கு சார் இது உங்களுக்கு எய்ட்ஸ் வராதுக்கு காரணம் தெரியுமா தெரியாதா? நான் எத்தனை ஆண்டு காலம் நிலம் கொடுக்கப்படாமல் இருந்ததுங்கிறது தெரியுமா தெரியாதா? கூட நீங்க தான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நிலம் கொடுத்தாங்களா? நிலம் கொடுக்கல. மாநில அரசு நிலம் கொடுத்ததா? சரி சரி, நிலம் கொடுக்கல, வழக்கு தொடர வேண்டியது. அப்புறம் அது தெரியுதுல, அத முன்னாடி சொல்லுங்க. மத்திய அரசு செய்யல நான் அதான் சொன்னேன். அண்ணாமலை எல்லாமே ஒரே சார்பா பேசாதீங்க சார். தெளிவா பேசுங்க சார். உங்களுக்கு கேட்டா உங்களுக்கு வலிக்குது. உங்க மேல நம்பிக்கை இல்ல எனக்கு. அத பத்தி கவலை இல்ல எனக்கு. இடம் இல்லாமல சார் செங்கல் நட்டிங்க. அண்ணா முதல்ல இடம் அலாட் பண்ணனும். அந்த இடத்துல தேர்வு தான் செய்யப்பட்டுச்சு. எதுக்கு பொய்யான வாக்கு யார் கொடுத்தா? உங்க ஆட்சி வந்து கூட நீங்க 1.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. செங்கல் நட்டது உங்க ஆட்சி வந்து கூட 1.5 ஆண்டு காலம் நிலம் கொடுத்தாரு. அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? 1.5 ஆண்டு காலம் நீங்க என்ன பண்ணீங்க? செங்கலுக்கு அப்புறம் என்ன ஒரே நாள்ல தர வேண்டியதானே? ஒத்தை கையெழுத்துல நீங்க ஆர்டர் கொடுத்தாச்சு. இருக்கிற ஜீவோ போட்டு எல்லாரும் ஒரே நேரத்துல பேசினா இல்ல இல்ல எல்லாரும் ஒரே நேரத்துல பேசினா புரியாது. ஸ்ரீகாந்த் அவர் முடிச்சிட்டு இருக்காங்க. அமைச்சரும் சரி, சுகாதாரத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணா அவர் இருந்தப்போ சரி, ஜியோ போட்டிருக்கு, மத்திய குழு வந்து பார்த்துட்டாங்க, இடம் இதை தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளருக்கு போட்டோ எல்லாம் கொடுத்தாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா பணம் வரல. அதாவது சைனா பார்டர்ல என்னென்னமோ பண்றீங்க, ராக்கெட் விடுறேன்றீங்க, ஆள் அனுப்புறேன்றீங்க, நிலவுக்கு அனுப்புறேன்றீங்க. இங்க ஒரு எய்ம்ஸ் கட்ட முடியலன்னா சரிங்க, திமுக பீரியட்ல கொடுக்கல, கூட்டணியில தானே இருந்தீங்க அண்ணா திமுக பீரியட்ல, அப்ப ஏன் சார் கட்டல சார்? சைனால எல்லாம் 6 மாசத்துல கட்டுறான் சார், பெரிய ஆஸ்பத்திரி பிரம்மாண்டமா. ஏன் சார் இந்தியால கட்ட முடியல? நான் எனக்கு கேட்கல, மக்களுக்கு ஆஸ்பத்திரி நீங்க கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்க. இல்ல பாரத தேசம் ராக்கெட் விடுறத கேவலப்படுத்துறீங்க. சைனாவை பெருமையா நினைச்சு மெடல் இல்ல இல்ல கொடுத்தீங்க. இருங்க, கரெக்ட்டா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். புதுசா ராக்கெட் விடல சார், புதுசா விடல, 70 வருஷமா விட்டுட்டு இருக்கோம், 60 வருஷமா விட்டுட்டு இருக்கோம். ஏதோ இன்னைக்கு தான் விட்டாங்க. இந்தியா ராக்கெட் விடுறது உங்களுக்கு கேவலமா? இல்லையே, இந்தியா விண்வெளிக்கு போறது கேவலமா? என்ன பேசுறீங்க நீங்க சார்? அதே சீனாவை பாராட்டுறீங்க, சைனாக்காரனை பாருங்கன்னு இன்னும் எவ்வளவு நாள் நீங்க தான போட்டி போடுறீங்க? இந்தியாவை பாருங்க சார், டெக்னாலஜி எப்படி முன்னுக்கு வருதுன்னு பாருங்க சார். பிரதமர் எப்படி கொண்டு போறாருன்னு பாருங்க. இந்தியா நேரு காலத்துல ராக்கெட் விட்டாங்க சார், இந்திரா காந்தி பீரியட்ல ராக்கெட் விட்டாங்க, காமராஜர் பீரியட்ல ராக்கெட் விட்டாங்க, எல்லார் பீரியட்ல ராக்கெட் விட்டாங்க, வாஜ்பாய் பீரியட்ல பொக்ரான் உங்களுக்கு நாட்டு பண்ணாங்க. ஏதோ நீங்க வந்தே பாரத் போது, ராக்கெட் போது, தமிழகம் வளருது, இந்தியா அஜெண்டாவோட செயல்படுறீங்க, மக்கள் உழைப்பால ஏதோ ஒரு வளருது. அஜெண்டாவோட செயல்படுறீங்க. உங்களுக்கு திமுக செய்யறது எல்லாமே இனிக்குது சார். மத்த எல்லாமே எங்களுக்கு எல்லாம் இனிக்க வேண்டியது இல்ல ரொம்ப சார். தவறு சார். உங்க பார்வையே மக்களுக்கு தவறு இல்ல. மக்கள் நேரம் உங்களை பார்த்தோன்னே புரிஞ்சிருப்பாங்க. ரொம்ப மக்கள் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இருக்காங்க. புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உங்களை புரிஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி. கோட்டீஸ்வரன் இல்லங்க, அதாவது சரி கோட்டீஸ்வரன் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட. இந்த நேரத்துல வந்து நீங்க இந்த மோடியா லேடியான்னு கேட்டது ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை குறிப்பிட்டீங்க. இந்த நேரத்துல வந்து ஜெயலலிதா இல்ல, அந்த இடத்துல வந்து நாங்க மோடியை வச்சு பாக்குறோம்னு சொல்லி டிடிவி தினகரன் குறிப்பிட்டிருக்காருல, அதை எப்படி சார் எடுத்துக்கிறீங்க நீங்க? சார், ஒரு காலத்துல பரிசு பெட்டி வந்துச்சு சார் அவர் கைக்கு. குக்கர் ஏன் காணா போச்சுன்ற கேள்விக்கு இன்னி வரல பதில் வரல. அப்புறம் பரிசு பெட்டி வந்துச்சு, அப்புறம் திருப்பி குக்கரே வந்துச்சு. என்ன நடக்குது? அவர் ஒரு ஊழல்வாதி, அவர் வந்து வாக்காளர்களுக்கு காசு கொடுக்க போனார் தானே அவர் கைது செய்யப்பட்டார். ஊழல் எதிர்க்கிற கட்சி தானே பாஜக. அப்புறம் எதுக்கு கூட்டணி வச்சிங்க? இன்னொன்று, அண்ணன் வந்து ஜி.கே. வாசனை மறந்துட்டார். அவர் எப்படி யாருமே இல்லாமல் அரசியலுக்கு வந்தாரா? அவர் குடும்ப வாரிசு கிடையாதா? அரசியல் வாரிசு கிடையாதா? அப்போ இன்னைக்கு மாம்பழத்துக்கு சின்னத்துக்கு பிரச்சனை கிடையாது, குக்கருக்கு சின்னத்துக்கு பிரச்சனை இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸும் ஐயா ஜி.கே. வாசன் கேட்ட சின்னம் கடுத்து போச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கையில் இருந்த விவசாயிக்கு கையில் இருந்த கரும்பு பிடுங்கினாங்க. ஏன் பிடுங்கினீங்க? அந்த கட்சி என்ன பண்ணுச்சு? 6 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்குல்ல, முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம்ல. அப்போ திருப்பி யார் யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தேர்தல் மூலியமாகவும் இவங்களோட திட்டத்து மூலியமாகவும் இவங்க கொள்கை மூலியமாகவும் எல்லா கட்சிகளையும் வீக் பண்ணுற வேலையை தானே பண்ணுறீங்க. எதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் போச்சு கேட்டால் முதல்ல போல, ரெண்டாவது போல. அதாவது ஒரு முறை இருக்குது, சட்டம் ரெண்டுத்தையும் சொல்லுது. முதல்ல வரவங்களுக்கு குடுன்னு சொல்லுது, அதே மாதிரி ஒருத்தர் 5 விழுக்காடு 6 விழுக்காடு இருக்குது அப்படின்னா குடுன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் வந்து சமீப காலமாக வந்து தமாகாவுக்கு வந்து பெரிய வாக்கு வங்கி இல்லை. எப்படி அவங்களுக்கு ஒண்டி கஷ்டம் இல்லாமல் சின்னம் கிடைக்குது? வேணுன்ற சின்னம் கிடைக்குது. அவர் கரடியாக கத்துறாரு சீமான் அவர்கள், அவருக்கு ஏன் சின்னம் கிடைக்கல? அதே கதை தான். அப்போது யார் யாரெல்லாம் கூட்டணி இருக்காங்களோ அவங்க மீது ரைடு வராது, அவங்களுக்கு வேணுன்ற சின்னம் கிடைக்கும், அவங்க நிம்மதியாக தூங்கலாம். இதுதான் என்னோட புரிதல். பசீர், இதுல உங்களோட புரிதல் என்ன? கோட்டீஸ்வரன் சொன்னதுல நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்பதில் மாற்று கருத்து உண்டு. நண்பர் கோட்டீஸ்வரனோடு நான் ஒத்து போகவில்லை. காரணம்,
ஏற்கனவே வேறு ஒரு கட்சிக்கு அது ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனா இதுல என்ன ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டியிருக்குன்னா, மதிமுக தனக்கு பம்பரம் சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கிறார்கள். இதுவரை பதில் சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மாநில காங்கிரசுக்கு எப்படி அவர்கள் கேட்ட சின்னம் கிடைத்திருக்கிறது? டிடிவி தினகரனுக்கு எப்படி அவர்கள் கேட்ட சின்னம் கிடைத்திருக்கிறது? இதற்கு பின்னால் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்கிற செய்தியை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்க டிடிவி தினகரன் அம்மாவை வச்சு பார்த்த இடத்துல நாங்க இன்னைக்கு மோடியை வச்சு பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய கேவலமான அரசியல் பாத்தீங்களா? டிடிவி தினகரனுடைய இந்த நிலைமைக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி தான். டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு? நான் அரசியலில் இருக்கும் காலம் வரை பாரதிய ஜனதா கட்சியோடு உறவில்லை, பாரதிய ஜனதா கட்சி இங்கே கால் ஊன்ற முடியாதுன்னு சவால் விட்டாரா இல்லையா? இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சி அவமானப்படுத்தி இருக்கு சார் அவரை. அவருடைய வாக்கு வங்கி என்ன? தொகுதிக்கு 1,00,000 வாக்குகளை வாங்கியிருந்தார் நாடாளுமன்ற தேர்தலில். சட்டமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 10,000 வாக்குகள், 15,000 வாக்குகள் பல சட்டமன்ற இடங்களில் வாங்கியிருந்தார், தொகுதிகளில் வாங்கியிருந்தார். ஆனால் ஜி.கே. வாசனுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது? அவருக்கு 3 சீட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு 2 சீட்டு கொடுத்து கேவலப்படுத்துறாங்க. வெக்கமே இல்லாமல் நீங்க சொல்றீங்க 1 சீட்டு போதும்னு சொன்னேன், ஏன்னா 2 சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. எந்த வகையிலான அரசியல் என்பதை டிடிவி தினகரன் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு செய்தி, நீங்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சு பேசி இருக்கிறாரு. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்பேன் என்று சொல்கிறார். சார், இந்த வசனமே பொய் இல்லையா? ஒரு விரலால் ஓங்கி அடிச்சா முதல்ல வலிக்குமா? நீங்க சொல்ற செய்தியவே பொய்யா சொல்றீங்க மக்களிடத்துல. இப்போது அரசு என்பது மாநில சுயாட்சியை நசுக்குகிற அரசாக இருக்கிறது. இந்த அரசை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிற இடத்தில் இருக்கிறோம் என்று சொல்லாமல் இப்போது கூட மயிலிறகால் வருடி கொடுக்கிற வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அண்ணன் சூர்யா கேட்டாங்களே தொடக்கத்திலேயே, இதுவரை ஆளுநர் கரெக்டா போடுங்க, ரெட்டலைக்கு போடுங்கன்னு சொல்றாரு சார். என்ன சார் இது கூட தெரியல. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.